வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இது ஒரு சின்ன ஒரு வீடியோ. உங்களுக்கு என்னென்றால், நேற்றைய தினம் 11ஆம் தேதி இன்றைய தினம் தான் இந்த வீடியோவை எடிட் பண்ணக்கூடியதா இருந்தது. இது இன்னும் தளங்களுக்கு, விலையொலி தளங்களுக்கு இன்னும் வரையில முக்கியமான வீடியோன்னு நீங்கள் பார்க்க வேண்டும். நேற்றைய தினம் இந்த வீடியோவை நீங்கள் இப்போது பாருங்கள். அதுபோல என்னுடைய விளக்கத்தை சொல்லுகிறேன். மேம்பாடும் தேநாட்டிற்காக ஓரிரண்டு வசனங்களை எனக்கு சொல்வதற்காக அனுமதி அளித்த எங்களுடைய திருநேசன் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மிக நன்றி. இது மிகவும் பிரயோஜனமான விடயம். என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கு மக்கள் இன்று நேற்றல்ல 35 வருடங்களாக தங்களுடைய நாட்டிற்காகவும் தாங்கள் சம உரிமையோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே ஆயுதம் தூக்கி போராடினோம். ஆனால் காலத்தால் அல்லது காலம் செய்த விதி என்னவோ தெரியவில்லை, எங்களுடைய தலைமையை இழந்து நிற்கும், பாதை எங்கே செல்கின்றோம் என்று தெரியாமல் நிற்கும் எங்களுடைய இனத்தை இதுவரை 16 வருடங்களாக சில அரசியல்வாதிகள் தங்களுடைய சுய லாபங்களுக்காக, முக்கியமாக உங்களுக்கு தெரியும், சர்வதேச விசாரணையை இல்லாமல் பண்ணிய பெருமையும் எங்களுடைய டிஎன்ஏ அரசியல்வாதிகளுக்கு தான் பொருந்தும். ஆனால் உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்குமே பலாலி விமான நிலையத்தை அண்டிய வலி கிழக்கு போன்ற பகுதிகளிலே பெருமளவான காணிகள் இப்போதுமே இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. எத்தனையோ ஆயிரம் தலைமுறைகளை இழந்தும், எத்தனையோ ஆயிரம் மக்களை இழந்தும், தலைமுறைகள் கடந்தும் நாங்கள் எங்களுடைய மண்ணில் நாங்கள் சுவாசிக்க முடியாமல் இருப்பதற்கான காரணம் இந்த நாட்டிலே புரையோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனை. இந்த இனப்பிரச்சனை தொடர்பாக நாங்கள் ஏதாவது முடிவெடுக்கிறோமா என்று பார்த்தால், வடக்கு மக்கள் உங்களுக்கு 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை தந்திருந்தும் கூட இன்றைய தினம் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுடைய தலைமைகள் சொல்லும் வேதத்தை தான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இவை மிகவும் கவலைக்குரிய விடயம். மூக்கறுபட்ட ரணில் உட்பட சிங்கள பேரினவாதம் எங்களுக்கு எதை செய்திருக்கிறது என்றால், எங்களுடைய தமிழ் இனத்தை சமமாக கூட வாழக்கூடாது என்ற ஒரு நியதியைத்தான் இந்த நாட்டிலே ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழர்களாக நாங்கள் ஏற்படுவது உங்களுக்கு நன்றி. அதற்குரிய உரிமையை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒரு நில உரிமை, ஒரு மொழி உரிமை, எங்களுடைய தாய் மண்ணை நேசிக்கின்ற உரிமை எங்களுக்கு இருக்கிறது. மீன்பாடும் தேநாட்டிலே ஒரு காலத்திலே இருக்கின்ற போராளிகள் வடக்கிற்கு வரும்போது வடக்கு போராளிகள் எவ்வளவு சந்தோஷப்பட்டார்களோ, அதே போல் வடக்கிலிருந்து நான் என்னுடைய கிழக்கு மக்களுக்காக இந்த 3 நிமிடங்களிலே கொண்டு வரப்பட்ட அந்த ஒத்திவைக்கப்பட்ட பிரேரணைக்காக அவர்களுடைய காணி விடுவிக்கப்பட வேண்டும் என்ற குரலை சொல்வதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். முக்கியமாக பலாலி வசாவலான் சந்தி, கோப்பா பிளவு போன்ற காணிகளை விடுவிக்குமாறு நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதனால் நாட்டிலே இன ஒற்றுமை ஏற்படும், மக்கள் ஒன்றாக வாழலாம் என்பது எங்களுடைய அடிப்படை அபிப்பிராயம். ஆகவே அனுர அரசாங்கமாவது மக்களை ஒன்றாக வாழுவதற்குரிய அவர்களுடைய அரசியலுக்கு தேவையான அடுத்த நடவடிக்கைகளை, முக்கியமாக எங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்பை மாற்றி சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் ஒரு இன ஒற்றுமையுடன் ஒன்றாக வாழ்வதற்குரிய ஒரு நிலைமையை ஏற்படுத்த வேண்டும் என்று தயவுடன் கேட்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அம்மணி அவர்கள். நேற்றைய தினம் 11ஆம் தேதி 3ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு நேற்றைய தினம் எங்களுடைய பாராளுமன்றத்திலே ஒத்திவைக்கப்பட்ட பிரேரணை என்றால் என்ன என்று நாங்கள் பார்த்தால், ஒத்திவைக்கப்பட்ட பிரேரணை எனப்படுவது சாதாரணமாக எங்களுடைய சபை நேரம் காலை 9:30 மணியிலிருந்து மாலை 5:30 மணி வரைக்கும் எங்களுடைய சபை விவாதங்கள் நடக்கின்ற நேரம். அதான் பார்லிமெண்ட் பிசினஸ் என்று சொல்வார்கள். இவற்றை பொதுமக்கள் விளங்கிக் கொள்ளணும். அந்த 5:30 பிறகு 6:30 வரைக்கும் யாராவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நாட்டிலே இருக்கின்ற முக்கியமான பிரச்சனைகளை ஒரு பிரேரணையாக கொண்டு வரலாம். அந்த பிரேரணையாக கொண்டு வரும்போது அவை பாராளுமன்றத்திலே விவாதிக்கப்படுவதற்காக அரை மணித்தியாலங்கள் வழங்கப்படும். அந்த அரை மணித்தியாலங்களிலே பகுதியளவு யாருக்கென்றால் ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கும், அதே நேரம் மிகு பகுதி அளவு எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கும் அதை கோரிக்கைக்கு ஏற்படும் அடிப்படையில் நான் வந்த நாட்களிலே பார்த்தேன். பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த வைக்கப்பட்ட பிரேரணைக்குரிய டைம் எப்படி எடுப்பது என்பது எனக்கு தெரியாது. அது உண்மையா என்னென்றால், நீங்கள் பாராளுமன்றத்துக்கு உள்ளுக்குள்ளே வரும்போது அங்கே உங்களுடைய இன்றைய தினம் நடக்கின்ற யார் யார் பேச போகிறார்கள் என்கிற விடயத்தை அவர்கள் ஒரு ஷார்ட்டாக ஒட்டி இருப்பார்கள். ஆளுங்கட்சியிலே யாருக்கு எத்தனை நிமிடம், எதிர்கட்சியிலே யாருக்கு எத்தனை நிமிடம் என்று நாங்கள் என்டர் பண்ணும்போது எங்களுடைய சேம்பருக்குள்ள, அதாவது பாராளுமன்ற முக்கியமான இதுக்குள்ள போறதுக்கு முன்னம் அந்த வாசல் அதை ஒட்டியிருப்பார்கள். அதுல இந்த ஒத்திவைக்கப்பட்ட பிரேரணையும் ஒட்டப்பட்டிருக்கும்.
அதிலே டாபிக் விவாதிக்கப்படுகிற விடயங்கள் உங்களுக்கு முக்கியமானதாக இருந்தால் நீங்கள் மறுபடியும் இறங்கி போய் அந்த பாராளுமன்ற சபாநாயகர் இருப்பார் தானே, அதுக்கு கீழே 3 பேர் இருப்பார்கள், செயலாளர் நாயகங்கள் சூப்பராக வேறு, அவர்களிடம் போய் இன்றைய தினம் நான் கதைக்க போகிறேன், டைம் ஒதுக்குங்கள் என்றால் அவர்கள் 3 நிமிடமோ 5 நிமிடமோ இருக்கின்ற நிமிடங்களிலே பகுதியாக ஒதுக்கி தருவார்கள். நேற்றைய 3 நிமிடம் எனக்கு தரப்பட்டது. நேற்றைய தினம் விவாதிக்கப்பட்டது என்னவென்றால், கிழக்கு மாகாணத்திலே அவர்களுடைய மட்டக்களப்பிலே இருக்கின்ற விமான ஓடுதளம், அதற்காக அவர்கள் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 1500 ஏக்கருக்கு மேற்பட்ட மக்களுடைய காணியை எடுத்து அவர்களுக்கு வேறொரு காணியை குத்தாய்க்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஒத்திவைக்கப்பட்ட பிரேரணை இங்க இருக்கிறதோ தெரியல, இருங்கள் வாய்ச்சி பார்ப்போம், வாசித்து காட்டுகிறேன். அதை பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ நேசன் அவர்கள் நேற்றைய தினம் போட்டிருந்தார். ஒத்திவைக்கப்பட்ட பிரேரணை காணவில்லை. சரி, அது மெட்ட போனில் எடுத்திருக்கிறேன். வெயிட் பாப்போம். கிடக்கிறது. ஒத்திவைப்பு பிரேரணை யுத்த காலத்தில் 1985 மட்டக்களப்பு விமான நிலையம் பாதுகாப்பு என்ற பார்வையில் திடீரென பாரியளவு விஸ்தரிக்கப்பட்டது. அதன் காரணமாக வலையிறவு, புதூர், சேதக்குடா, நிமிலதீவு, திருப்பெருந்துறை போன்ற கிராமத்தவர்களின் வீடுகள், வீட்டுக்காணிகள், வயல் காணிகள், மயானம், வாணிப நிலையங்கள், பாதைகள், பாடசாலைகள் என்று கணிசமான பகுதிகள் அரசினால் கையகப்படுத்தப்பட்டன, பின்னர் சுவீகரிக்கப்பட்டன. இதனால் சுமார் 300க்கும் மேற்பட்ட மக்கள் நிர்கதியாகப்பட்டனர். 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நிர்கதியாகப்பட்டனர். அதன் பின்னர் பதில் காணிகள் என்ற வகையில் சுமார் 250 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டன. அவை வழங்கப்பட்ட ஏறத்தாழ 30 ஆண்டுகள் கடந்துள்ளன. அக்காணிகளுக்கு இன்னும் உறுதியான ஆவணங்கள் வழங்கப்படவில்லை. மக்களின் காணிகளை சுவீகரித்துவிட்டு ஆவணங்கள் தருவதாயின் வழங்கப்பட்ட காலப்பகுதிக்கு குத்தகையாக பெருந்தொகை பணம் செலுத்த வேண்டும் என்று அதிகாரிகள் ஏற்கனவே சொத்துக்களை இழந்த மக்களிடம் வற்புறுத்துகின்றனர். வறுமையின் பிடியில் தத்தளிக்கும் மக்களிடம் நிலபுலங்களை சுவீகரித்துவிட்டு பதிலீடாக வழங்கப்பட்ட காணிகளுக்கு குத்தகை கோருவது, உறுதிகள் வழங்காதிருப்பது நியாயமற்ற செயல் என்பதை சுட்டிக்காட்டுவதுடன் அவர்களுக்கான உறுதிகளை நிபந்தனை இல்லாமல் வழங்குமாறு உரிய அமைச்சரிடம் கோரிக்கை விடுக்கின்றேன். விமான நிலைய விஸ்தரிப்புக்காக தற்காலிகமாக மூடப்பட்ட பாதையை திறந்து வழங்குமாறு மக்கள் சார்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். பழைய பாதையை திறக்க முடியாவிட்டால் விமான நிலைய வேலியோரமாக உள்ள பாதையாவது திறந்து மக்களின் சிரமங்களை தீர்க்குமாறு தாழ்வாக கேட்டுக்கொள்கிறேன் என்று ஞானமுத்து ஸ்ரீநேசன் எனப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர், மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் அந்த கோரிக்கையை எங்களுடைய பாராளுமன்றத்தில் ஒரு பிரேரணையாக சமர்ப்பித்த போது அதை வழிமொழிந்தது ராசபுத்திரன் ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்கள் அதை வழிமொழிந்திருந்தார்கள். அதன் போது அதை ஆதரித்தும் அதே நேரம் வடக்கு கிழக்கிலே உங்களுக்கு தெரியும் வலி வடக்கு வலி கிழக்கு, அதிலே அது ஒரு அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த காணிகள் என்ன விடுவிக்கப்படவில்லை. ஆகவே அந்த விடுவிக்கப்படாத காணிகள் தொடர்பாக நான் இந்த விடயத்திலே கதைத்திருக்கிறேன். என்னென்றால் உங்களுக்கு தெரியும், பலாலி விமான நிலையத்தை விஸ்தரிக்க வேண்டும் என்பதிலே எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அது ஒரு சர்வதேச விமான நிலையமாக இருந்தால் புலம்பெயர் தமிழர்கள் உட்பட புலம்பெயர் நாட்டில் இருந்து எங்களுடைய நாட்டின் சுற்றுலாத்துறை, எங்களுடைய மாகாணத்தின் சுற்றுலாத்துறை வளர்ச்சியடையும். அதன் போது எங்களுடைய மக்களுடைய பொருளாதாரம் வளர்ச்சியடையும். அதில் மாற்று கருத்துக்கிடமில்லை. ஆனால் அது தகுந்த முறையிலே சுவீகரிக்கப்படுவதாயின் மக்களுடைய இந்த 30 வருட கால குத்தகையை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அதை விட அந்த காணிகள் தொடர்பான விடயங்களை பொதுமக்களின் கருத்துக்களுக்கு பின்னர் தான் அவை சுவீகரிக்கப்படும். தெளிவாக சொல்லுகிறேன். பிறகு இதை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம். இந்த துண்டுகளை வைத்து தெளிவாக சொல்லுகிறேன். அதை விட வடக்கு வழிகிடப்புகளே விவசாய காணிகள் விடுவிக்கப்படவில்லை. ஆகவே மக்களுடைய பிரதானமான வருமானம் விவசாயம் மற்றும் மீன்பிடித்துறையாக இருப்பதாலும் வழிவடக்கை பொறுத்த வரைக்குமே தையிட்டி விமான நிலையம் விடுவிக்கப்படாதாலும் அது முக்கியமானதாக இருக்கிறது. ஆகவே அந்த விடயங்களில் நான் உங்களுக்கு தெளிவான பதிலொன்றை பாராளுமன்றத்திலே கதைத்திருக்கிறேன். எங்களுடைய தேசிய இன பிரச்சனையை தீர்க்காமல் எங்களுடைய பொருளாதார அபிவிருத்தி என்பது உண்மையாகவே ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால் நாங்கள் இந்த முறை என்பிபி அரசாங்கத்துக்கு எங்களுடைய ஓட்களை வழங்குவோமாக இருந்தால் உள்ளூராட்சி சபைக்கும் மாகாண சபைக்கும் அதன் பிறகு எங்களுடைய குரல் சர்வதேசத்திலே மதிப்பில்லாமல் போய்விடும். முக்கியமான காரணம், அவர்கள் சொல்வார்கள் வடக்கு மக்கள் வாக்கினை எங்களுக்கு தான் தந்திருக்கிறார்கள், ஆகவே நீங்கள் கதைக்க தேவையில்லை. ஆகவே மக்கள் தெளிவான ஒரு முடிவு ஒன்றை எடுக்க வேண்டும். இந்த முறை உள்ளூராட்சி தேர்தலில் உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவை எதிர்பார்த்து நிற்கிறேன். கிழக்கு மக்களுக்காக தேன்பாடும் திருநாடு என்று சொல்வார்கள் மட்டக்களப்பை. கிழக்கு மக்களுக்காக என் குரல் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஒலித்தது. மக்களுக்கான குரலாக வாழ்வதில் எனக்கு மிக்க சந்தோஷம். இது ராமநாதன் அர்ச்சனாவின் அரசியல். நன்றி, வணக்கம்.